வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு காரசாரமான ஒரு செட்டிநாடு முட்டை மசாலா. அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த சூப்பரான முட்டை மசாலா எப்படி செய்யலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு மல்லி விதை எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு. இது எல்லாத்தையும் இதில் போட்டுடலாம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்படியே ட்ரையாக வறுத்துக்கோங்க. நல்லா மணம் வரணும், அது வரைக்கும் வறுத்துக்கலாம். ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை, நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்திங்கன்னா போதும். நல்லா மணக்குது, வறுபட்டுருச்சு. இப்போ என்ன செய்யலைன்னா ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காவை துருவி வச்சுருக்கேன். தேங்காவை இதில் சேர்த்திடலாம். தேங்காவையும் சேர்த்து இதோட சேர்த்து வறுத்துக்கோங்க. ஒரே 1 நிமிஷம் வறுத்திங்கன்னா போதும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பேனோட சூட்டுக்கே இது வந்துட்டு வறுபடுத்தும். இப்போ இதை ஆறுனதுக்கப்புறம் இதை மிக்சியில் போட்டு இதை வந்து பவுடராக நீங்கள் வேணாலும் அரைச்சிக்கலாம், இல்லை தண்ணி விட்டு மசாலாவாக வேணாலும் அரைச்சிக்கலாம். எப்படி வேணுமோ அப்படி நீங்கள் அரைச்சிக்கோங்க. தண்ணி விட்டு அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக பேஸ்ட் ஆகும், உங்களுக்கு கிரேவி நிறையா கிடைக்கும். பவுடராக அரைச்சிங்கன்னா கொஞ்சம் திரியாக இருக்கும், ஏன்னா தேங்காய் இருக்கிறதுனால. இப்போ இது வறுபட்டுருச்சு. இதை வந்து நான் மிக்சிக்கு மாற்றிக்கிறேன். நம்ம வறுத்ததாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நான் வந்துட்டு தண்ணி எதுவும் விடலை, அப்படியே தான் அரைச்சிருக்கேன். இந்த மாதிரி கோர்ஸாக தான் பவுடர் ஆகும், ஏன்னா நம்ம தேங்காய் சேர்த்துருக்கிறதுனால. இந்த மாதிரியே அரைச்சி வச்சுக்கோங்க. இப்படியும் ட்ரை பண்ணலாம், தண்ணி விட்டு ஸ்மூத்தாக அரைச்சும் ட்ரை பண்ணலாம். ரெண்டுமே டேஸ்ட் கொஞ்சம் வேரி ஆகும். 2 டைப்லையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கிடையில் நான் வந்துட்டு ஒரு 4 முட்டை வேக வச்சு வச்சுருக்கேன். இந்த முட்டையை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி குத்திக்கோங்க. இந்த மஞ்சக்கருவு வரைக்கும் பியர்ஸ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி குத்தி வச்சுக்கோங்க, கத்தியில் இல்லைன்னா ஃபோர்க்கில் எதுலையாவது. அந்த மசாலா வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு யூஸ் ஆகும் கரெக்டாக. இப்போ இந்த எண்ணெயை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சமாக மசாலாஸ் போட்டு இந்த முட்டையை வறுக்க போகிறோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்திக்கலாம். இப்படி ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கலாம். இது இந்த எண்ணெயில் லைட்டாக ஃப்ரை பண்ணிவிடுங்க. நம்ம வேக வச்சு கத்தி வச்சு பியர்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த முட்டையை சேர்த்திக்கலாம். அதில் இந்த முட்டையை வந்துட்டு லேசாக வறுத்துக்கோங்க. லேசாக கோல்டன் கலர் வரணும் இந்த முட்டை மேலே, அது வரைக்கும் அது வறுத்துக்கலாம். இந்த முட்டை ஓரளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், மேலே வந்துட்டு லைட்டாக ஒரு கோல்டன் கலர் வந்துச்சு. இப்போ இந்த முட்டையை எடுத்துடலாம் நம்ம வெளில. இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு தளிச்சிக்கலாம். நம்ம சோம்பு புரிஞ்சதும் இந்த மாதிரி 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்க பொடியாக சேர்த்திடலாம். கூடவே கருவேப்பிலையும் சேர்த்திடுங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் கலரில் வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனையும் போயிடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் 1 தக்காளியை இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக. இப்போ அதையும் இதில் சேர்த்திடலாம். இப்போ தக்காளி அரைச்ச மிக்சிலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் இதில் விட்டுடலாம். இந்த தக்காளியும் பச்சை வாசனை போக நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி எண்ணெய் பிரியணும், அது வரைக்கும் இதை வதக்கிக்கலாம். ஒரு 3-4 நிமிஷம் வதங்கியிருக்கோம். இங்கே பாருங்கள், தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சிடுச்சு. இப்போ என்ன செய்யலாம்னா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த பவுடர், இந்த மசாலா பவுடர் இதில் சேர்த்திடலாம். இதையும் இது கூடவே சேர்த்து வதக்கிடுங்க. நம்ம மிளகாய் பொடி போடலை இதுக்கு முன்னாடி, கொஞ்சமாக அந்த முட்டைக்கு போட்டது தான். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்திக்கோங்க. நான் வந்துட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதில் ஆல்ரெடி நம்ம பெப்பரும் சேர்த்திருக்கோம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதோட சேர்த்து வதக்கி விட்டுருங்க எண்ணெயில். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதில் இப்போ இந்த மசாலாஸ் வந்து இந்த தண்ணியில் நல்லா வேகணும். இப்போ நம்ம டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். முதல்ல கொஞ்சமாக உப்பு போட்டோம் வெங்காயம் வதங்கும் போது, அதை கணக்கில் வச்சு இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விடலாம். அப்பப்போ இடையில எடுத்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. ஒரு 10 நிமிஷமாக நம்மளோட குழம்பு கொதிச்சுட்டு இருக்குது. இடையில நான் திறந்து கிளறி விட்டேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன் இந்த முட்டையை இதில் சேர்த்திடலாம். இந்த முட்டை மேலே இந்த மசாலாவை எடுத்து போட்டுருங்க. இப்போ திருப்பியும் மூடி போட்டு இன்னொரு 2 நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம். ஒரு 2 நிமிஷமாச்சு நம்ம முட்டை போட்டு வச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
பாருங்க நல்லா எண்ணெய் தெளிஞ்சிச்சு, நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளோட செட்டிநாடு முட்டை கிரேவி. இப்போ இதுக்கு மேலே நம்ம கொத்தமல்லி தூவிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான செட்டிநாடு எக் மசாலா இப்போ ரெடி ஆயிடுச்சு. நல்லா சூடான சாதத்தோட, இட்லியோட, தோசையோட, சப்பாத்தியோட எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த செமையான முட்டை மசாலாவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸை ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வியூவர்ஸ்.